இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல அதை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதன் நிமித்தம்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ வேத வார்த்தைகள், சுவிசேஷம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? மறுபடியும் சொல்கிறேன், இவைகளை குறித்து ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இப்பொழுது நாம் நேரடியாக ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே, உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, பரமபிதாவோடு தேவரீர் எங்களை ஒப்புரவாக்கினதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாகவும் பிதாவே உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கினதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பிதாவே,
எந்த நேரமும் துணிவாக உம்முடைய கிருபாசனத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தவறீர் இந்த ஒப்புரவாக்குதலின் மூலம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென் and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. இந்த வேத வாக்கியத்தில் ரோமர் 8:31 இந்த முதலாவது வசனத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அப்போ இப்போ இவைகளை குறித்தே நாம் இப்பொழுது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ மீட்பு என்ற சொல்லை பற்றி நான் குறிப்பாக கிரேக்க மொழியில் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ 3 மிக முக்கியமான அந்த மீட்பை பற்றி கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருப்பது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அக்ராசோ என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மீட்பு என்ற சொல்ல அக்ராசோ என்று கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்றால் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம், விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். அடுத்ததாக மீட்பு என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் எக்ஸ்கராசோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது, அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது என பொருள்படுகிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், மனுஷனுடைய ஆத்மாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தன்னுடைய இரத்தத்தினால ஒரு விலை, அப்போ மனுஷனை திருப்பி வாங்குறதற்கு ஒரு விலை ஒன்று கொடுக்குறார். அப்போ விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அடுத்ததில் எக்ஸ்கிராசோவில் அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது. மனுஷன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய பாவத்தினாலே அவன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான், பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறான், அந்த பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறான், நியாய பிரமாணத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ மனுஷன் அடிமையாக இருக்கிறபடியினாலே என்றால் அவன் கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கு எதிராக அவன் பாவத்தை செய்து அந்த பாவத்துக்குரிய கடனை அவன் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அடிமை சந்தையில் அந்த ஆத்துமா, பாவம் செய்த ஆத்துமா இருக்கிறபடியினாலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து விலைக்கு வாங்குகிறார். தன்னுடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்குறதான் எக்ஸ்கராசோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மூன்றாவதாக மீட்பு என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் லுட்ரு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்றால் விலை கொடுத்ததனால் விடுதலை ஆக்கப்படுதல், விலை கொடுத்ததனால் விடுதலை ஆக்கப்படுதல். அப்போ ஒரு விலை, மனுஷனுடைய ஆத்மாவை அடிமை சந்தையிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டுமா இருந்தால் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேணும். அப்போ அந்த விலை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே மனுஷன் மீட்டு கொள்ளப்பட்டான். அப்போ விலை கொடுத்ததனால மீட்கப்படுதல். லுட்ரு என்ற கிரேக்க சொல்லினுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால் விலை கொடுத்ததனால் விடுதலை ஆக்கப்படுதல் எனப்படும். அப்போ இது பற்றி தீத்துவில்
தீத்து 2:14, 1 பேதுரு 1:18-19 வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டது வேத வார்த்தையிலும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியாகத்தான் மனுஷன் மீட்டு கொள்ளப்பட்டான். மனுஷன் மீட்பு சந்தையில், அடிமை சந்தையில், மனுஷன் அடிமை சந்தையில் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டான். அந்த விலை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். தேவன் மனுஷனாக வந்து சிலுவைக்கு போய் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலம் மனுஷனுடைய ஆத்துமாவை மீட்டு கொள்றதற்கு ஒரு விலையை கொடுத்து அடிமை சந்தையில் இருந்த மனுஷனை, அந்த ஆத்துமாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விலை கொடுத்து வாங்கினார். விலை கொடுத்து வாங்கினார் என்ற உண்மையை மனுஷன் அறிந்திருக்க வேணும். இந்த உண்மையை அவன் அறியும் தனையும், இந்த உண்மையை அவன் அறியும் தனையும் அவன் ரட்சிப்பு பெற முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விசுவாசியின் மீட்புக்குரிய விலை கொடுக்கப்பட்டதனால் அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு வாழ்வதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ லுட்ரு என்ற வார்த்தை என்ன? கிரேக்க மொழியில் மீட்புக்கு சொல்லப்பட்ட லுட்ரு என்ற வார்த்தை என்ன சொல்லப்படுது? விலை கொடுத்ததனால் விடுதலை ஆக்கப்படுதல். அப்படி விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் ஆரிடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன்? அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா விடுதலையாக்கப்பட்ட உடனே அவன் வந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு வாழ்வதை பற்றியே இங்கு லுட்ரு என்ற அந்த மீட்பின் அந்த லுட்ரு என்ற கிரேக்க மொழியில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், இயேசுவினால் பாவியை மீட்டுக்கொள்ள கொடுத்த விலையை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். லுட்ரு என்ற அந்த கிரேக்க மொழியில் மீட்பு என்ற அந்த மீட்புக்கு சொல்லப்பட்ட அந்த கிரேக்க மொழியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதிந்திருக்கிறது. அது என்ன அந்த விஷயம் என்று சொன்னால், பாவியை மீட்டு கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த விலை. அந்த விலை என்ன? அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த இரத்தத்தை, அந்த விலையை எந்த காலத்திலும் சாத்தானோ அல்லது வீழ்ந்து போன தேவ தூதர்களோ அல்லது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோ அல்லது அதிகாரங்களோ இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோ ஒன்றுமே என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த விலை காணாது, அந்த விலை காணாது என்று சொல்ல முடியாது. தேவன் மனுஷனாக வந்து இந்த மனுஷனை மீட்டுக்கொள்வதற்கு கொடுத்த விலை காணாது என்று சொல்லி எந்த சிருஷ்டியாகுதல் நிமிர்ந்து நின்று அது காணாது என்று சொல்ல முடியாது என்பதைத்தான் லுட்ரு என்ற அந்த கிரேக்க மொழியில் அதனுடைய அர்த்தம் சொல்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 19:29-30 யோவான் 19:28-30 சிலுவையில் கடைசியாக பிரகடனப்படுத்தின மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? எல்லாம் முடிந்தது. ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாம் முடிந்தது என்று பிரகடனப்படுத்தின அதே நேரம்
பரமபிதா பரலோகத்திலிருந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அது போதும், மனுஷனுடைய மீட்புக்கு நீர் செய்தது போதும், எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன உடனே பரமபிதா என்ன சொல்கிறார், அவ்வளவும் போதும், தாராளமாக அது போதும். அப்போ எங்கே சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொல்லி உடனடியாக கிறிஸ்தவர்கள் கேள்வி கணகளை தொடுப்பார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அவர் சொன்ன உடனே, எப்படி அவர் சொன்ன உடனே எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து பிரகடனப்படுத்தின வார்த்தையோட என்ன நடந்தது, மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த திரைச்சீல மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாக பரமபிதாவினால் கிழிக்கப்பட்டதன் மூலம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? நீர் செய்தது போதும், தாராளமாக போதும் என்றது மத்தேயு 27:52 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மீட்பின் விலை இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தமே. யார் இந்த இயேசு கிறிஸ்து? தேவாதி தேவன், பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த தேவனே மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து, இந்த மனுஷன் அடிமை சந்தையில் அவனுடைய ஆத்மா பறி போய் அவன் அடிமையாக இருக்கிறான். அவனை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாயிற்று. தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அந்த விலையை கொடுத்து அந்த இரத்தத்தினால மனுஷனை அவர் விடுதலை செய்தார். இதன் நிமித்தம் இதனை விசுவாசிக்கிற பாவிய, அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசிக்கிற பாவிய கிறிஸ்துவினால் சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட நீதியின் நிமித்தம் நீதிமான் என சட்டபூர்வமாக பிரகடனம் செய்வதற்கு நீதியான தேவனுக்கு அது போதுமாயிற்று. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ மீட்பினுடைய விலை என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அப்போ அதன் நிமித்தம் விசுவாசிக்கிற பாவிய கிறிஸ்துவினால் சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட நீதியின் நிமித்தம் மனுஷனுக்கு கிறிஸ்து ஒரு நீதியை செய்திருக்கிறார். சட்டபூர்வமாக அவன் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட வேண்டியவன், தள்ளப்பட வேண்டிய அவனை தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து மனுஷன் சார்பில் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து அவனுக்கு நீதியை கொடுத்திருக்கிறார். அப்போ சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட நீதியின் நிமித்தம் மனுஷனை நீதிமான் என பிரகடனப்படுத்துவதற்கு நீதியான தேவனுக்கு அது போதுமானதாயிற்று. அப்போ கிறிஸ்துவில் என்ற சொற்றொடர் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்துவில் என்ற சொற்றொடர் ரட்சிப்பு எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலேயே உள்ளது என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது. அப்போ கிறிஸ்துவோட பக்கத்திலேயோ அல்லது கிறிஸ்துவோட முன்னுக்கோ அல்லது கிறிஸ்துவோட பின்னுக்கோ அல்லது கிறிஸ்து மேலுக்கோ அதல்ல தேவையானது. மனுஷன் ரட்சிக்கப்பட வேணுமாய் இருந்தால் அவன் கிறிஸ்துவில் இருக்க வேணும், கிறிஸ்துவில் இருக்க வேணும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேணும். அப்ப கிறிஸ்துவில் இருப்பதன் மூலம் தான் அவன் ரட்சிப்பை பெற முடியுமே தவிர கிறிஸ்துவ பக்கத்தில் வச்சிருக்கிறதாலேயோ கிறிஸ்துவ முன்னுக்கு வைத்திருக்கிறதுனாலேயோ கிறிஸ்துவ பின்னுக்கு வைத்திருக்கிறதுனாலேயோ அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமான சிந்தனையை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
சொல்லுகிறார்கள், மனுஷன் கிறிஸ்துவில் இருக்க வேண்டும், மனுஷன் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தின் மூலம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்குமே தவிர மற்றும்படி கிறிஸ்துவை நான் கண்டேன், அவரை கண்டேன், அவர் அங்கே இருந்தார், அதுகள் ஒன்றும் செல்லுபடியாகாது. மனுஷானி கிறிஸ்துவில இது, வேறு எந்த வழியும் இல்லை என்றதை பேதுரு அப்போஸ்தலர் தெளிவாக அப்போஸ்தலர் 4:12 சொல்லியிருக்கிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்பார் அவர் இயேசு கிறிஸ்து. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேறொரு நாமம் இயேசு கிறிஸ்துவை தவிர, அந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தினாலும் மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடையாது என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெறுகிறதுக்கு மனுஷன் கிறிஸ்துவில் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறது? விசுவாசத்தின் மூலம் இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் 4:12 நாம் தெளிவாக அறிந்திருந்தோம். ஆனால் அது சகல தாறுமாறான தவறான வியாக்கியானத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. மனுஷன் பல்வேறு விதமான முறையில் ரட்சிப்பை நான் அப்படி பெறலாம் இப்படி பெறலாம் என்று மனுஷன் பல்வேறு விதமான சிந்தனைகளை மேற்கொள்கிறான். தாறுமாறான தவறான வியாக்கியானத்தை வியாக்கியானத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக நிரூபிக்கிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அப்போ தேவனுடைய நீதிமன்றத்தில் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவனுக்கு, அப்படி ரட்சிக்கப்பட்டவனுக்கு, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு எதிராக ஒரு குற்றமும் இல்லை. ஒவ்வொரு அடையாளமும், ஒவ்வொரு கரையும், ஒவ்வொரு தீங்கான வசனமும், தேவனுக்கு ஒவ்வாத ஒவ்வொரு செயல்களும் முற்று முழுதுமாக அவனை விட்டு அகற்றப்பட்டது என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். தேவன் ஒரு பொழுதும் நம்முடைய கடந்த கால பாவ செயல்களை அவர் நினைப்பதில்லை. திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் ஒரு பொழுதும் நம்முடைய கடந்த கால பாவ செயல்களை நினைப்பதில்லை. இஸ்ரவேலிய புத்திரர்களின் மீறுதல்கள் யாவும் யோர்தானின் ஆழத்தில் போடப்பட்டது, யோர்தான் நதியினுடைய ஆழத்தில் போடப்பட்டது என்று யோசுவா 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனையே தாவீது சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார் என கூறியிருக்கிறார். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அந்த இரத்தத்தினுடைய வல்லமை, அந்த இரத்தத்தினுடைய வல்லமையின் நிமித்தம் மனுஷன், அவரை ஏற்றுக்கொண்ட மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் முற்று முழுதுமாக அகற்றப்படுகிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார் என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறான்.
அப்போ திரும்ப திரும்ப செய்த பாவத்தை அதுவும் தேவனால மன்னிக்கப்பட்டதை ரட்சிக்கப்பட்டவுடன் மனுஷன் செய்த கடந்த கால பாவங்கள், அவனுடைய நிகழ்கால பாவங்கள், அவனுடைய வருங்கால பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் மகா நீதிபரர இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன் இருக்கிறபடியினால் அப்போ அவனுடைய குற்றங்கள் குறைகள் ஒன்றையும் தேவன் கணக்குக்கு எடுப்பதில்லை. அவனுக்காக இரத்தம் சிந்தி இந்த மகாநிதிபரராகிய இயேசு கிறிஸ்து அவனை விடுதலை செய்திருக்கிறார். அவரை அவன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இனி அவனுடைய குற்றங்கள் ஒன்றையும் நான் கணக்குக்கு எடுக்க போவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ திரும்ப திரும்ப செய்த பாவத்தை அதுவும் தேவனால் மன்னிக்கப்பட்டதை பிசாசு ஞாபகத்திற்கு கொண்டு வருவான். ஆனால் தேவனோ அதனை மறந்து விட்டார் என்பதனை லூக்கா 15:22-24 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. சகல பாவங்களும், கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்போ உடனடியாக ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் நாங்கள் பாவம் செய்தால் அது மன்னிக்கப்பட்டதோ? அந்த ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. மனுஷன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ண வேணும். 1 யோவான் 1:9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்வானா இருந்தால் அந்த பாவத்தை அவன் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு மன்னிப்பு கோர வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அவ தேவனை பொறுத்தளவில் என்ன மாதிரி என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் மறுபடியால் தூக்கி அறிந்துட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவைகள் யாவும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்டதென மீகா 7:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேர்த்தியாக மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதை தேவாதி தேவன் செய்து முடித்திருக்கும் பொழுது இதனை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இப்படி இருக்க ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பு என்ற யந்திரத்தின் செயற்பாடுகள், மெக்கானிக்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில். உதாரணமாக நமது வாகனம் இயங்க மறுப்பின் உடனடியாக வாகனத்தின் மேல்மூடியை உயர்த்தி அதன் கீழுள்ள இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை அடையாளம் கண்டு அதனை நிவர்த்தி செய்த பின்பு அந்த வாகனம் இயங்குவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று கிறிஸ்தவத்தின் இயந்திரம் எப்படி இயங்குகிறது, என்ன மாதிரி இயங்குகிறது, ஏன் இயங்குகிறது என்ற விவரம் தெளிவாக ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் நமக்கு ஒரு வரைபடமாக தரப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு செய்தது என்ன, தற்பொழுது நமக்கு செய்வது என்ன என்பது பற்றிய விவரம் அதில் தரப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கும் நாம் அந்த பாவத்துக்கு மரித்திருப்பதையும் ரோமர் 6:11 அந்த பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதையும் ரோமர் 6:7 தேவனுக்கென்று பிழைத்திருப்பதையும் ரோமர் 6:11 உறுதிப்படுத்துகிறது. இப்படி இருக்க ரோமர் 6:14 ஆழப்பரிய வாக்கு தத்தம் ஆழப்பரிய வாக்கு தத்தம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது என்னென்ற வாக்கு தத்தம் என்று சொன்னால் 6:14 ரோமர் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பதே அந்த வாக்கு தத்தம்.
இந்த விதமாக செயற்பட்டு நாம் அந்த பாவத்தை வெற்றி கொள்ள முடியும் எனவும் அதற்குரிய இலகுவான நிபந்தனையும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரோமர் அதிகாரம் 5 நாம் நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த